ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ அண்ட் கண்டென்ட் அண்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது என்ன சீரிஸ், என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு எப்படி ரெஸ்யூம்ஸ் ரெடி பண்ணணும், ஸோ எந்த மாதிரி ரெஸ்யூம்ஸ் டெம்ப்ளேட்ஸ் வைக்கலாம், ஸோ ஐடிக்குள்ளே போகிறதுக்கு இந்த மாதிரி ரெஸ்யூம்ஸ் டெம்ப்ளேட்ஸ்லாம் ரெடி பண்ணால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏடிஎஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ எந்தெந்த மாதிரி கண்டென்ட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம போடலாம், ஸோ எந்தெந்த மாதிரி கண்டென்ட்ஸை நம்ம போடக்கூடாது, எந்த மாதிரி நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கலாம், ஐ மீன் ஹெச்எஸ்க்கு, ஸோ இல்லை நம்மளோட போர்ட்ஃபோலியோஸ்க்கு எந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கலாம் அப்படிங்கிற சீரிஸ் தான் இந்த சீரிஸ். ஸோ இது வந்து ரெஸ்யூம் ரிவ்யூவான சீரிஸ். ஸோ இது யாரோட ரெஸ்யூம்ஸ் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீக்லி 1 ரெஸ்யூம்ஸ். ஸோ அதுவும் டாப் ஐடி கம்பெனிஸில் செலக்டான பீப்புள்ஸோட கேண்டிடேட்டோட ஸோ ரெஸ்யூம்ஸ் தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஓகே, ஸோ என்ன மாதிரி ரெஸ்யூம்ஸ்லாம் ரெடி பண்ண ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோவில் ஒரு எண்ட் ஆஃப் தி வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா, லைக் உங்களுக்கு இந்த மாதிரி ரெஸ்யூம்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கலாம். அதில் வந்து உங்களோட ரெஸ்யூம்ஸை ரிவ்யூ பண்ணலாம். அப்படி இல்லைனா எந்த மாதிரி ரெஸ்யூம்ஸை மேக் பண்ணலாம் அப்படிங்கிற கைடன்ஸும் நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இல்லை நானும் இந்த மாதிரி ஐடிஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ என்னோட ரெஸ்யூமும் ரிவ்யூ பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கும் ஐல் பி ரெடி ஃபார் தட். ஸோ அதுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கூகுள் டாக்ஸ் லிங்க், கூகுள் டிரைவ் லிங்க், கூகுள் ஃபார்ம்ஸ் லிங்க், அந்த ஃபார்ம்ஸ் லிங்க்கில் நீங்கள் உங்களோட ரெஸ்யூம்ஸை வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற நான் வீடியோ பண்ணி டெலிவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி இந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு வீடியோ ஃபஸ்ட்டு ரெஸ்யூம் வந்து யாரோட ரெஸ்யூம் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மைசெல்ஃப், என்னோட ரெஸ்யூம் தான் நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து விப்ரோவில் ஒர்க் பண்ணிருக்கேன். இந்த ரெஸ்யூம்ஸ் தான் வந்து விப்ரோவில் செலக்டான ஒரு ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த ரெஸ்யூம்ஸில் வந்து என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி இந்த ரெஸ்யூம் என்னோட ரெஸ்யூம் டெம்ப்ளேட் தான் என்னோட விப்ரோ கம்பெனியில் இன்டர்வியூ செலக்ட் ஆகிறதுக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த டெம்ப்ளேட் தான். ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் என்னென்னலாம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி இந்த டெம்ப்ளேட் தான் எனக்கு ஜாப் கெட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம். ஸோ நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ டாப் ஹெட்டரில் பார்த்தீங்கன்னா என்னோட நேம் கொடுத்துருக்கேன். என்னோட நேம் மட்டும் கொடுக்காம ஸோ என்னோட இனிஷியல் வித் ஃபாதர் நேமும் கொடுத்துருக்கேன். ஸோ கௌதம் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு தென் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்கேன். ஸோ அப்ஜெக்டிவ்னு அந்த டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணாமல் வெறும் அப்ஜெக்டிவ் மட்டும் கொடுத்துருக்கேன். அதில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைலி மோட்டிவேட்டட் எம்சிஏ கிராஜுவேட்டட் சீக்கிங் ஏ சேலஞ்ச் ரோல் இன் சாஃப்ட்வேர் கம்பெனி டு லிவரேஜ் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூட் டு இனோவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ, ஸோ நான் என்ன டெலிவர் பண்ண போகிறேனோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட அப்ஜெக்டிவ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அப்ஜெக்டிவ் வந்து லிட்டரலி நான் கொஞ்சம் நோட் அண்ட் பேப்பர் பெனில் நான் எழுதியிருந்தேன். ஸோ அதை எழுதிட்டு அப்புறம் ChatGPT யூஸ் பண்ணி ஸோ இந்த கரெக்டான வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேம் சென்டென்ஸை நான் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சைடில் இங்கே லெஃப்ட் சைடில் எனக்கு வந்து என்னோட ப்ரொஃபைல் பிக்சர் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாமே வந்துட்டு நான் எந்த வெப்சைட்டில் ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அந்த ப்ரொஃபைல் பிக்சரும் வச்சுருக்கேன். தென் அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ணிடுவோம். தென் ரைட் சைடுக்கு வருவோம். தென் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ காண்டாக்டில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட 10 digits மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ் ஒரு ப்ரொஃபஷனலான இமெயில் ஐடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு இமெயில் மட்டும் ரெடி பண்ணாமல் ஒரு 5 to 10 இமெயில்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ என்னோட இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். தென் அதுக்கப்புறம் என்னோட லிங்க்டின் ஐடியுமே கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்டின் ஐடி எப்படி கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோட நேம் போட்டுட்டு ஸோ அந்த நேமில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் இந்த லிங்கை கிளிக் பண்ண இந்த வேர்டை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன டேரெக்டாக என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைலுக்கு ட்ரிகர் ஆகி கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். அதனால் உங்களோட அந்த நேமை வந்து கிளிக் பண்ணால் டேரெக்டாக லிங்க்டின் ப்ரொஃபைலுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி நீங்கள் வந்து அந்த லிங்க்கை வந்து இந்த வேர்ட்ஸில் அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹோம் அட்ரஸ், நேட்டிவ் அட்ரஸை வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ அட்ரஸ் கொடுத்துட்டு எந்த டிஸ்ட்ரிக்டோ அதை மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். தென் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு எங்கே படித்தேன் அப்படிங்கிற எஜுகேஷனை கொடுத்துருக்கேன். ஸோ நான் யூஜி அண்ட் பிஜி பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் நான் வந்து டீட்டெயில்டாக அப்படி 2020 ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து நான் பாஸ்ட் அவுட் இயரை போட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு, தென் பார்த்தீங்கன்னா எந்த டிகிரி முடிச்சிருந்தேன், எம்சிஏ முடிச்சிருந்தேன். ஸோ அதையுமே மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே டீட்டெயில்டாக எம்சிஏ அப்படிங்கிறது என்னென்னு கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது எந்த காலேஜில் முடித்தேன் அப்படிங்கிறதையுமே அந்த காலேஜோட நேமு கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா ஸோ 2023 எம்சிஏ முடிச்சிருந்தேன். ஸோ 2021 பிசிஏ முடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குமே வந்து பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதுவுமே வந்து எந்த காலேஜஸில் கீழே முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜோட நேமையும் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அண்டு பேக் எண்டில் கொஞ்சம் தெரியும். அதனால் நான் வந்துட்டு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கில்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கொடுத்துருக்கேன். சீக்வல் தெரியும், ஸோ பவர் பிஐ தெரியும், மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ, அதுக்கப்புறம் .NET பேசிக்ஸ் தெரியும், அதுக்கப்புறம் ஃபிக்மா வந்து அட்வான்ஸ் லெவல் எனக்கு தெரியும், தென் HTML CSS பேசிக்ஸ் தெரியும், தென் டெஸ்டிங், அதுக்கப்புறம் குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதெல்லாமே எனக்கு பேசிக்ஸாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பேசிக்ஸாக தெரிஞ்சாலும் கூட பரவாயில்ல, அந்த ஸ்கில்ஸை வந்து ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறமே வந்து அட்வான்ஸ் லெவலில் தெரிஞ்சால் அதை விட பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட், ஸோ அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி, ஸோ நிறைய போடாமல் எனக்கு தெரிஞ்சது பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சதை நான் வந்து போட்டிருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் என்னென்ன லாங்குவேஜஸ் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஃபஸ்ட்டு தான் வந்து நம்ம வந்து தமிழ் பீப்புளாக இருந்தாலுமே, ஸோ ஐடி பீப்புள்ஸ்க்கு காமனாக ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷை ரெப்ரசென்ட் பண்ணி செகண்ட் தமிழ் போட்டிருக்கேன். தென் லெஃப்ட் சைடில் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தென் ரைட் சைடில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அச்சீவ்மெண்ட்ஸ், அவார்ட்ஸ், சர்டிஃபிகேஷன், ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ நம்ம லாஸ்ட்லேருந்து நம்மளோட கெரியர் ரோட் மேப்பில் லாஸ்ட்லேருந்து வருவோம். ஸோ இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருந்தேன். ஸோ காலேஜ் படிக்கும்போது இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் இன்டர்ன்ஷிப்பில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, February 2023 மே 2023 வரைக்கும் ஸோ ஒன்டேட்டா சாஃப்ட்வேர் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் கோயம்புத்தூரில் நான் வந்து டேட்டா அனலிஸ்ட் ரோலில் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் இன்டர்ன்ஷிப்பில் என்னென்னலாம் நான் கவர் பண்ணங்கிறத டீட்டெயில்டாக இங்கே ஒரு ஓவர்வியூ மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ சப்போர்ட் டேட்டா அனாலிசிஸ், கிரியேட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் அசிஸ்ட் இன் டேட்டா ட்ரிவன் டிசிஷன் மேக்கிங், டெவலப் ஸ்கில்ஸ் இன் ஸ்டாட்டிக்கல் அனாலிசிஸ் அண்ட் டேட்டா விசுவலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட ஓவர்வியூ மட்டும் நான் இங்கே டேட்டா அனலிஸ்ட் இன்டர்ன் அப்படிங்கிற ஒரு இன்டர்ன்ஷிப் பார்ட்டில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப்க்கு அப்புறம் என்னோட ப்ராஜெக்ட்டை வந்து நான் கீழே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராஜெக்ட் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு கிளியராக அந்த லிங்க்கெல்லாம் கொடுக்காம நான் வந்துட்டு வெறும் ப்ராஜெக்ட் நேம், அந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்ன ஒர்க் மாடியூல்ஸ், என்னென்ன மெத்தட்ஸ் நடக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுட் டெலிவரி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஃபுட் டெலிவரி அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபீட்மீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபீட்மீல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஓவர்வியூ கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃப்ட் விஷுவலி appealing mobile application interface with Adobe XD, emphasizing intuitive navigation and engaging visuals and seamless user experience for the food delivery application அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட ப்ராஜெக்ட்டை பற்றி ஒரு 2 லைன்ஸில் ஓவர்வியூ மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் பண்ணல, ஒரு 3 ப்ராஜெக்ட்ஸ் என்னோட போர்ட்ஃபோலியோக்காக பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இது வந்து நான் என்னோட போர்ட்ஃபோலியோக்காக பண்ண ப்ராஜெக்ட், இது வந்து என்னோட காலேஜ் ப்ராஜெக்ட், ஸோ காலேஜ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட். தென் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட போர்ட்ஃபோலியோக்காக நான் பண்ண ஒரு ப்ராஜெக்ட், டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு போர்ட்ஃபோலியோக்காக பண்ண ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவேன். இந்த செகண்ட் ப்ராஜெக்ட்டில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெயின் டியூமர் டிடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்பர் வெப் யூசிங் ஃப்ளாஸ்க் அண்ட் பைத்தன் ஃபார் பிரெயின் டியூமர் டிடெக்ஷன், இன்டெகிரேட்டிங் டேட்டா அனாலிசிஸ் ஃபார் அக்யூரேட் டயக்னாஸ்டிக் இன்சைட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸில் நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தென் பார்த்தீங்கன்னா என்னோட போர்ட்ஃபோலியோ டேட்டா அனாலிசிஸ் தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதனால் டேட்டா அனாலிசிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் போர்ட்ஃபோலியோக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு Amazon Prime டேஷ்போர்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்ன ஓவர்வியூ மாதிரி கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, utilize to Tableau to create a comprehensive Amazon Prime dashboard for the depth analysis, leveraging the data visualization to driven informed decision making அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருந்தேன் Amazon. ஸோ இது வந்து நான் எந்த டூலில் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேப்லோவில் பண்ணியிருந்தேன். ஸோ டேப்லோ பவர் பி டேட்டா விசுவலைசேஷன் டூல்னு தெரியும், அதில் பண்ணியிருந்தேன். தென் பார்த்தீங்கன்னா என்னோட சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அடுத்த கேட்டகரிக்கு நான் வரேன். ஸோ சர்டிஃபிகேஷனில் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் அரௌண்ட் ஒரு 20 to 30 சர்டிஃபிகேட்ஸ் மேலே நிறையா வச்சுருந்தேன். ஸோ அதனால் அதை எல்லாமே மென்ஷன் பண்ணாமல், ஸோ முக்கியமான என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ், இம்பார்ட்டண்டான என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அதை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஒரு 4 சர்டிஃபிகேட்ஸ். ஸோ அது என்னென்ன சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ அகாடமிக்ஸ் ரிலவெண்ட்டான சர்டிஃபிகேஷன் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா பைத்தன் ப்ரோக்ராமிங்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் ஸோ நமக்கு என்ன சர்டிஃபிகேஷன் பண்ணுறங்கிறது முக்கியம் இல்லை, அதில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கிறதா இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் வந்து நான் பேசிக்கான ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா, லேர்ன்டு பேசிக்ஸ் ஆன் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ரோக்ராம்ஸ் இன் பைத்தன் த்ரோ குவி அண்ட் Udemy அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் 2 பிளாட்ஃபார்ம்லையும் படித்தேன். ஸோ படித்ததுனால நான் பைத்தன் ப்ரோக்ராமிங்கை முடிச்சிருக்கேன் அந்த சர்டிஃபிகேஷனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். தென் அனதர் சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா AI for India 2.0 குவி அப்படின்னு சொல்லிட்டு குவி கம்பெனி எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கம்பெனி கண்டக்ட் பண்ண ஒரு நமக்கு வந்துட்டு ஒரு வெபினார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வெபினார் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து கண்டக்ட் பண்ண பார்ட்டிசிபேட் பண்ணி அதுலேயுமே வந்து சர்டிஃபிகேஷன் கெயின் பண்ணேன். ஸோ அதுலேயுமே ஒரு டீட்டெயில்டாக ஒரு ஓவர்வியூ கொடுத்துருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அச்சீவ்டு AI சர்டிஃபிகேஷன் டெமான்ஸ்ட்ரேட்டிங் ப்ரொஃபிஷியன்சி இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி. ஸோ இந்த டொமைன் இந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு சர்டிஃபிகேஷன் மேக் பண்ணியிருந்தேன். தென் டேட்டா அடுத்த சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேட்டா AWS சர்டிஃபைட் டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு AWSோட அஃபிஷியல் சர்டிஃபிகேட் பண்ணியிருந்தேன். ஸோ அது எப்பயுமே அது எங்கே எப்படி பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்டைன்ட் AWS சர்டிஃபைட் டேட்டா அனாலிசிஸ் குவாலிஃபிகேஷன் டெமான்ஸ்ட்ரேட்டிங் எக்ஸ்பர்ட் இன் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேட்டா அனாலிசிஸ் படிச்சிருந்தனால எந்த சர்டிஃபிகேஷன் எனக்கு தேவைப்பட்டதுனால நான் அதை பண்ணியிருந்தேன். தென்
அஃபென்சிவ் பக் பவுண்டி ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஒரு எத்திக்கல் ஹேக்கிங் சைடும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அதுலேயும் ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கில்ட் இன் ஐடென்டிஃபைங் வல்னரபிலிட்டிஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு என்ஹான்ஸ்ட் சைபர் செக்யூரிட்டி மெஷர்ஸ். ஸோ இந்த டொமைன்லேயும் ஒரு சர்டிஃபிகேஷன் முடிச்சு வச்சிருந்தேன். தென் பார்த்தீங்கன்னா என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் பார்ட்ஸ்க்கு வரலாம். ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்துக்கு என்ன காலேஜ் சமயத்தில் சிம்போசியம்ஸில் என்னென்னலாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அதுக்கு தான் அச்சீவ்மெண்ட்ஸாக எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன். ஸோ அதில் என்னென்னலாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு இங்கே வெப் டிசைனிங் கொடுத்துருக்கேன். ஸோ வெப் டிசைனிங்கில் ஒரு மோஸ்ட் ஆஃப் தி காலேஜஸில் ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கோம். ஆனால் நான் வந்து இதில் ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு 2 ப்ரைஸ் மட்டும் தான் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ வெப் டிசைனிங்கில் ஒரு காலேஜில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணி ஸோ அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருந்தேன். ஸோ அதுவுமே வந்து என்னோட ஃபஸ்ட் ப்ரைஸ் அட் வெப் டிசைனிங் ஈவெண்ட் அட் ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் UIUX டிசைனேத்தான் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன், அதில் பார்த்தீங்கன்னா சென்னை VIT கேம்பஸில் நடந்தது. ஸோ அந்த கேம்பஸில் நான் வந்து செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தேன். ஸோ அதையுமே வந்துட்டு இங்கே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவார்டு அப்படிங்கிற ஒரு பார்ட், ஃபைனல் பார்ட். ஸோ அந்த அவார்ட்ஸ்க்கு நான் என்ன மாதிரி அவார்ட்ஸ்லாம் நான் கெயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் இப்போ UG PG பண்ணுறீங்கன்னா ஸோ PGலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ பிகாஸ் அதுதான் லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த PGயில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்கியிருந்தேன். ஸோ 2023 பேட்சில். தென் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் பிரசிடென்ட் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா BCAல வாங்கியிருந்தேன் 2018 to 2021 பேட்சில். ஸோ இந்த 2 அவார்டுமே என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருந்திருக்கு. நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெஸ்யூம்ஸ் தான் வந்து எனக்கு விப்ரோவில் ஜாப் கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த ரெஸ்யூம்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களோட ரெஸ்யூம்ஸை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம்ஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் உங்களோட ஃபார்ம்ஸை வந்து உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். இல்லை எப்படி ரெடி பண்ணுறது, எந்த மாதிரி ஐடியாஸ்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கேற்ற அதுக்கேற்ற லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கேஸ்.